சுபத்ராவுக்கு ஸ்ரீகிருஷ்ணரின் ஸ்ரீதனம். தீர்த்த யாத்திரை சென்ற அர்ஜுனன் ஸ்ரீகிருஷ்ணரின் தங்கை சுபத்ராவை சந்தித்து காதலித்து துவாரகையில் அனைவரின் சம்மதத்துடன் திருமணம் செய்து கொண்டான். அதன் பிறகு ஓராண்டு துவாரகையில் தங்கி அர்ஜுனனும் சுபத்ராவும் சந்தோஷமாக நாட்களை கழித்தனர். சிறிது காலம் புஷ்கர என்னும் புண்ணிய ஸ்தலத்தில் தங்கியிருந்த பின்னர் அவர்கள் இந்திரபிரஸ்தம் சென்றனர். இந்திரபிரஸ்தத்தில் அர்ஜுனன் முதலில் தமையன் யுதிஷ்டிரரை சந்தித்து வணங்கி தீர்த்த யாத்திரையின் போது நடந்த அனைத்தையும் கூறி சுபத்ராவுடன் நடந்த திருமணத்தை பற்றியும் கூறினான். பிறகு தாய் குந்தி தேவியையும் சந்தித்து நடந்த அனைத்தையும் கூறினான். அதன் பிறகு திரௌபதியை பார்க்க சென்றான். அர்ஜுனன் சுபத்ராவை திருமணம் செய்தது திரௌபதியின் மனத்தில் பொறாமையை ஏற்படுத்தியது. இரண்டாவது முடிச்சு முதல் முடிச்சை தளர்த்தி விட்டது குந்தி புத்திரரே, நீங்கள் புது மனைவியிடமே செல்லுங்கள் என்று கூறினாள் திரௌபதி. அர்ஜுனன் பலபாறு பேசி அவளை சமாதானம் செய்து மன்னிப்பும் கேட்டான். பிறகு சுபத்ரா இருந்த இடத்திற்கு சென்று, சுபத்ரா, திரௌபதி கோபத்துடனும் வருத்தத்துடனும் இருக்கிறாள். நீ ஒரு ராணியைப் போல உடையணிந்து அவளிடம் போக வேண்டாம். சாதாரண இடையர்குல பெண் போல எளிமையாக உடையணிந்து திரௌபதியிடம் செல் என்று அறிவுரை கூறினான். அர்ஜுனனின் அறிவுரைப்படியே சுபத்ரா சாதாரண உடை அணிந்து திரௌபதியிடம் சென்றாள். அந்த எளிய உடையிலும் சுபத்ரா மிகவும் அழகாகவே இருந்தாள். நீண்ட பெரிய கண்களை உடைய அந்த புகழ்வாய்ந்த சுபத்ரா முதலில் தன் அத்தை குந்தி தேவியை சந்தித்து முறைப்படி வணங்கினாள். குற்றமற்ற அங்கங்களை உடைய சுபத்ராவை அவளுடைய அத்தையும் பாண்டவர்களின் தாயுமான குந்தி தேவி மிகுந்த பாசத்துடன் உச்சி முகர்ந்து தன்னுடைய முழுமையான ஆசிகளை கூறி வாழ்த்தினாள். அதன் பிறகு முழு நிலவு போல் முகம் கொண்ட அந்த அழகு மங்கை சுபத்ரா விரைந்து சென்று திரௌபதியை வணங்கி, மகாராணி, உங்களை வணங்குகிறேன். நான் உங்கள் பணிப்பெண் என்று மிகுந்த பணிவுடன் கூறினாள். சுபத்ராவின் எளிமையான உடையையும் பணிவையும் கண்டு மகிழ்ந்த திரௌபதி எழுந்து கண்ணனின் தங்கையான சுபத்ராவை கனிவுடன் அணைத்து கொண்டு, உன் கணவர் எதிரிகள் இல்லாதவராக இருக்கட்டும் என்று ஆசீர்வாதம் செய்தாள். திரௌபதியின் ஆசீர்வாதத்தால் மகிழ்ச்சி அடைந்த சுபத்ரா, தங்களின் ஆசீர்வாதம் பலிக்கட்டும் மகாராணி என்றாள். அதன் பிறகு பாண்டவர்களும் தாய் குந்தி தேவியும் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தார்கள். தன்னுடைய தங்கையும் அவளுடைய கணவன் அர்ஜுனனும் இந்திரபிரஸ்தம் போய் சேர்ந்து விட்டார்கள் என்று அறிந்த பிறகு ஸ்ரீகிருஷ்ணரும் பலராமரும் தங்கள் உறவினர்களான யாதவர்களுடன் மிகப்பெரிய படைகளின் பாதுகாப்புடன் இந்திரபிரஸ்தம் சென்றனர். அவர்கள் அனைவரையும் யுதிஷ்டிரரும் சகோதரர்களும் வணங்கி வரவேற்றனர். ஸ்ரீகிருஷ்ணர் ஒவ்வொன்றும் 4 குதிரைகளால் இழுக்கப்பட்ட பொன்னால் ஆன 1000 அழகான தேர்களை நன்றாக பயிற்சி பெற்ற தேரோட்டிகளுடன் பாண்டவர்களுக்கு பரிசாக அளித்தார். அர்ஜுனனுக்கும் சுபத்ராவுக்கும் ஏராளமான செல்வத்தை அளித்தார். அதுபோக மதுரா தேசத்தின் நல்ல நிறமுடைய ஏராளமான பால் தரும் 10,000 பசுக்களையும் 10,000 பெண் குதிரைகளையும் 1000 கோவேறு கழுதைகளையும் பரிசாக அளித்தார். பால்கிகா நாட்டின் லட்சக்கணக்கான குதிரைகள் 10 வண்டி நிறைய தூய்மையான தங்கம் ஆகியவற்றை தங்கை சுபத்ராவுக்கு ஸ்ரீகிருஷ்ணர் சீதனமாக அளித்தார். கலப்பையை ஆயுதமாக கொண்ட பலராமர் அன்பு மாப்பிள்ளை அர்ஜுனனுக்கு தங்கத்தால் அலங்கரிக்கப்பட்ட 1000 யானைகளை திருமண பரிசாக அளித்தார். பாண்டவர்களும் யாதவர்களும் சொர்க்கத்தில் வாழும் தேவர்களைப் போல பல நாட்கள் விளையாட்டுகளிலும் களியாட்டங்களிலும் மகிழ்ச்சியாக கழித்தனர். பிறகு ஸ்ரீகிருஷ்ணரை தவிர மற்ற யாதவர்கள் அனைவரும் பாண்டவர்கள் அன்புடன் பரிசாக அளித்த நவரத்தின குவியல்களுடன் துவாரகைக்கு திரும்பினர். ஸ்ரீகிருஷ்ணர் சில காலம் அங்கேயே தங்கி அர்ஜுனனுடன் வேட்டைக்கு சென்றும் விளையாட்டுகளில் ஈடுபட்டும் சந்தோஷமாக காலம் கழித்தார். அதன் பிறகு மிகவும் மகிழ்ச்சியான பல நிகழ்வுகள் இந்திரபிரஸ்தத்தில் நடந்தன. அவற்றை அடுத்த நம் காணொளிகளில் காணலாம்.
இந்த காணொளியை பார்த்ததற்கு நன்றி. என்னுடைய ராமமூர்த்தி பிஆர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்னுடைய அர்ஜுனன் சுபத்ரா திருமணம் காணொளியை பாருங்கள். வணக்கம்.